சென்னை சூளைமேடு பிரதான சாலையில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி மந்தமாக நடைபெற்று வருவதாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இந்நிலையில் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்று மாமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இதுகுறித்து மாமன்ற உறுப்பினர் எலிசபெத் அகஸ்டினுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சூளைமேடு பிரதான சாலையில் அந்த மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி மந்தமாக நடைபெற்றது. இது குறித்து நாம் நேரலை ஒளிபரப்பு பின்னு உடனடியாகவே மாமன்ற உறுப்பினரிடம் தகவல் தெரிவித்திருந்தோம். இப்போ மாமன்ற உறுப்பினர் இங்கே வந்திருக்காங்க. அவங்ககிட்டயே நம்ம கேள்வி கேட்போம். என்ன இது எவ்வளோ நாள் மேடம் வணக்கம். இப்போ இதை இன்னைக்கு சண்டே ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ நாள் மேடம் முடியும் சார்? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவோம் சார். நாங்கள் இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மழைநீர் நிற்கிற தொட்டு தான் இவ்வளவும் நாங்கள் ஸ்டெப் எடுத்து இனிமேட்டு மழைநீர் நிற்கக்கூடாதுன்னு அந்த இதுக்கு தான் நாங்கள் சிஎம்ஓடைய பரிந்துரையில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது இன்னும் ஒரு வாரம் கொஞ்சம் ஆனால் டைவர்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வண்டியை டைவர்ட் பண்ணி தான் நம்ம வேலை நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக இருந்தோம். ஆனால் இங்கே எந்த விதமான மாநகராட்சி உறுப்பினர்கள் ஒப்பந்ததாரரே ஒருத்தரிங்க. ஆனால் இங்கே யாரோ ஒருத்தர் நிற்க வச்சு ஒரு காவல்துறையும் கிடக்கணும், காவல் நிலையம்னு இருக்குது. ஆனால் அவங்கள யாராவது விட்டால் டிராஃபிக் கிளியர் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன நடவடிக்கை மேலே எடுக்கிறீங்க? சரி, நான் இப்போ கூட காலையில் ஒரு 6:30 நான் இப்போ ஆய்வு பண்ணிட்டு தான் எல்லாம் சுற்றிட்டு வரேன் சார். இப்போ இது நான் காவல்துறைக்கிட்ட நான் இப்போ உடனே நான் சொல்லி இது ஸ்டெப் எடுத்து நான் உடனே சரி பண்ணி கொடுக்குறேன். இது கரெக்டாக இன்னும் 1 வீக்குள்ளே முடிச்சிடுவேன் நான் சார். 1 வீக் அதுக்கு முடியலன்னு நீங்கள் என்ன கேளுங்க. உடனடியாகவே மாமன்ற உறுப்பினர் சொன்னோடனே நேரடியாக களத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒப்பந்ததாரர் பணி. நம்ம தொடர்ந்து பல வண்டி எடுத்துக்கிறோம். ஒப்பந்ததாரர்கள் சரியான முறையில் பணி செய்யறதுல ஞாயிற்றுக்கிழமையான அவங்களும் விட்டு போயிட்டாங்க. இங்கே போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்படுது. அதனால் இப்போ பொதுமக்கள் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா போக்குவரத்தை சீர்படுத்தணும், அதே மாதிரி இந்த பணி சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உடனடியாக இந்த ஒரு வாரத்துக்குள் பணி நிறைவடையும் என்று மாமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காங்க. இதை உடனடியாக அந்த ஒப்பந்ததாரர்கள் பணியை நிறைவடைக்கணும். அப்பதான் பொதுமக்கள் நிம்மதியாக இந்த வழியாக செல்ல முடியும். அபிமன்யுடன் அன்பழகன்.